எங்க வீட்ல இல்லையே. இல்ல வீட்ல இருக்கிறதா தானே சுரேஷ் சொன்னா. அவன் சொன்னப்ப வீட்ல இருந்தாரு, இப்ப இல்ல. ஏன் மாமி இப்படி உளறீங்க? டாடி வீட்ல தானே இருக்காரு. இப்ப எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணோம்? இவங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அத நான் தந்துட்டு போறேன். இதுக்காக தான் இவ்வளவு பேசுறீங்களா? ஆமா, பணம் கேட்டு வந்திருக்கியே, பதிலுக்கு உன் வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை நம்பி உனக்கு பணம் தர்றது? ஒரு நாளோ அரை நாளோ நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே. மம்மி உங்க நாக்குல ஏன் மாமி இப்படி நாக்கால தேலு கொட்ட மாதிரி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுறதுனால தான் அதுக்கு தண்டனையா அஞ்சலி ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமும் உமா புத்தி வரல. செல்லம்மா, டாடியை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க இங்க இருங்க. சீக்கிரமா போடா, பெருசா தூக்கி கொடுத்துட போறாரு. போ. டாட், செல்லம்மா வந்திருக்காங்க. டாட், இருட்டுல என்ன டாட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க செல்லம்மா வந்திருக்காங்க. நீங்க தான் அவங்கள வர சொன்னீங்களாமே. ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட், அம்மா நீங்க வீட்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. டாட், கரெக்டா தான் சொல்லிருக்கா. நான் வீட்ல இல்லதான். என்ன டாட் சொல்றீங்க? வீட்ல இல்ல, இந்த உலகத்திலேயே இல்ல. எனக்கு செல்லமான யாரையும் தெரியாது. விளையாடுறீங்க டாட். ஏய், வெளியில வாங்க டாட். சொன்னா கேளு. போ, நான் இல்லன்னு சொல்லு. போ. செல்லம்மா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட், நான் இல்லன்னு சொல்லு. எனக்கு செல்லம்மாவை சந்திக்க விருப்பம் இல்ல. போ, போய் சொல்லு. சாயந்தரம் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களாமா, அதுக்காக வந்து. என்ன எங்க பணம் என்ன கொட்டியா கிடக்கு? பணம் பணம்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போக சொல்ல அவங்கள. கத்தாதீங்க டாட், அவங்க காதுல விழுந்துரும். அத பத்தி எனக்கு என்னடா? போக சொல்றா. ஆட்டெல்லாம் க்ளோஸ். கிளம்பு.